ஹலோ மக்களே, 30ஆம் தேதிக்குள் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் ரேஷன் பொருட்கள் கிடையாது என்ன உண்மை? ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைப்பதற்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு ஜூலை 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அதற்கான காலக்கெடு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. அதன் பிறகும் இணைக்காவிட்டால் ரேஷன் பொருட்களை வாங்கவே முடியாது என்கிற தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது உண்மைதானா? தமிழகத்தின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஏதேனும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்தோம். முதற்கட்டமாக இந்த செய்தி எங்கிருந்து பரவியது என அறிந்து கொள்ள தமிழ்நாடு பொது விநியோக அமைப்பின் 1967 அல்லது 1800/425 5901 என்ற எண்ணுக்கு அழைத்து பேசிய போது செப்டம்பர் 30ஆம் தேதி என்பது இந்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக வெளியிட்டிருக்கும் கெடு தேதி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் ரேஷன் கார்டுகள் அனைத்தும் ஏற்கனவே ஆதாருடன் இணைக்கப்பட்டுவிட்டன. இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றனர். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி ஒருவருடன் கேட்டதற்கு, மத்திய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை அறிவித்த போது ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்தது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு வைத்திருப்பதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை. பெரும்பாலான மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் ஆதாரை இணைக்க வேண்டும் என்பதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல வட மாநிலங்களின் பெரும்பாலான மக்கள் இன்னும் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்காமல் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. மொத்த கார்டுகளும் இணைக்கப்பட்டுவிட்டன. அது மட்டுமல்லாமல் தற்போது புதிதாக ரேஷன் கார்டு வழங்கப்பட்ட போதும் அல்லது புதிதாக பெயர் சேர்க்கப்படும் போதும் ஆதார் கார்டுகள் இணைக்கப்பட்டு விடுகின்றன. 2016 ஆண்டிலிருந்தே இந்த வசதியை தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆதார் கார்டு என்பது வருவதற்கு முன்பு வழங்கப்பட்ட ரேஷன் கார்டுகளையும் அந்தந்த ரேஷன் கடையில் உள்ள பயோமெட்ரிக் இயந்திரங்களின் உதவியுடன் பயனாளர்களின் ஆதார் கார்டு விவரங்கள் பெறப்பட்டு இணைக்கப்பட்டுவிட்டன. பிறந்த குழந்தை முதல் 5 வயதில் உள்ள குழந்தைகளின் கைவிரல் ரேகை மாற்றத்துக்குள்ளாகும் என்கிற காரணத்தால் அவர்களின் ஆதார் கார்டுகள் மட்டும் இன்னும் இணைக்கப்பட்டிருக்காது. குழந்தைகளில் வயது 5 வயதுக்கு மேல் ஆகும்போது பெற்றோர்கள் ஆதார் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதை வைத்து ரேஷன் கார்டில் குழந்தையின் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ளலாம் என்றார். தேங்க்யூ.